Alhamdulillah. Alhamdulillahi na'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidina Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid, ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nasu taqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய இறை மார்க்கத்திலே ஒரு நன்மையை செய்வது எப்படி மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கிறதோ அதுபோல ஒரு தீமையை விடுவதும் மார்க்கத்தில் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டையும் ஒரு முஸ்லிம் செய்வானேயானால் நன்மையை செய்வது, தீமையை தவிர்ப்பது, இந்த ரெண்டையுமே ஒரு முஸ்லிம் செய்து வருவானேயானால் அவன் நற்கூலி வழங்கப்படுவான். அவனுக்கு மறுமையிலே அல்லாஹ் சன்மானம் கொடுப்பான், மகத்தான நன்மையை கொடுப்பான். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான், மன் அமில செய்யாத்தன் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லிஹா. யார் மன் அமில செய்யாத்தன் ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லுஹா வமன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னah யுர்ஸகூன ஃபீஹா பிகைரி ஹிசாப். எவர் ஒருவர் தீமையை செய்கிறாரோ அவருக்கு அது போன்ற தீமைக்குரிய கூலியை தவிர வேறு எதுவும் வழங்கப்பட மாட்டாது. எவர் ஒருவர் நன்மையை செய்கிறாரோ அவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு மறுமையை நம்பிக்கை கொண்டு எவர் நன்மை செய்கிறாரோ ஃபௌலாயிக யதுகுலூனல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்திலே பிரவேசிப்பார்கள். யுர்ஸகூன ஃபீஹா பிகைரி ஹிசாப், கணக்கு வழக்கின்றி அங்கே அவர்கள் ரிஸ்க் வழங்கப்படுவார்கள், நற்பாக்கியம் அளிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து காஃபிர் 40வது அத்தியாயத்தில் இதனை நாம் பார்க்கலாம். ஆக நன்மை செய்பவனுக்கும் கூலி உண்டு, தீமையை தவிர்ப்பதற்கும் கூலி உண்டு. தீமையை தவிர்க்கும் போது அவன் நற்கூலி வழங்கப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிதொரு ஹதீஸிலே சொல்வதை நாம் பார்க்கலாம். அதுபோல மன் அமில ஸாலிஹன் ஃபலி நஃப்ஸிஹி வ மன் அஸாஅ ஃபஅலைஹா, மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், யாரேனும் நன்மை செய்தால் அவன் தனக்காகவே அதனை செய்து கொள்கிறான். ஒருவன் நன்மை செய்கிறான் என்று சொன்னால் அந்த நன்மைக்குரிய பலனை அவன்தான் அனுபவிக்கப் போகிறான், வேறு யாரும் இல்லை. அவன் தனக்காகவே நன்மையை செய்கிறான். தான் நேர்வழி பெற வேண்டும்,
இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நல்லவனாக வாழ வேண்டும், குறிப்பாக மறு உலகத்திலே நமக்கு நற்கூலி நற்பெயரு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவன் நன்மையை செய்கிறான். ஒமன் அசா, யார் தீமையை செய்கிறாரோ ஃபாலைஹா, அவன் தனக்கு எதிராகவே செய்கிறான், தன்னுடைய கேடுக்காக செய்கிறான். தீமையை செய்கிறான் என்று சொன்னால் என்ன பொருள்? அது அவனுக்கு கேடு. அதனால் எனக்கு என்ன, அதனால் பிரத்தியாருக்கு என்ன? ஒன்றும் கிடையாது. அவன் தீமை செய்தால் அதனுடைய கேடை அவன் அனுபவிப்பான். ஃபாலைஹா சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், பிறகு நீங்கள் இறைவன் பக்கமே திரும்ப வர வேண்டியிருக்கிறது, திரும்பப்பட இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் ஜாசியா 45வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். ஆக நன்மை செய்தவனுக்கு கண்டிப்பாக நற்கூலி உண்டு, தீமை செய்தவனுக்கு கண்டிப்பாக அதற்குரிய தண்டனை உண்டு. அப்ப தீமையை தவிர்க்க வேண்டும், தீமையை தவிர்ப்பதுதான் இறை மார்க்கம் என்று அல்லாஹ் இங்கு சொல்லாமல் சொல்கிறான். அதே போல தீமையை தவிர்ப்பது என்பது அது ஈமானில் உள்ளதாகும், அல்லது மிகச்சிறந்த ஈமானை உடையதாகும். எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் தீமையை தவிர்க்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். எந்த தீமையை? அவன் செய்து வரக்கூடிய தீமையை விட்டு விடுகிறான். வேண்டாம், இது தப்பு, இதுவரைக்கும் நாம் இந்த தீமையை செய்து வந்திருக்கிறோம், இனிமேல் இதை நாம் செய்ய வேண்டாம், இது அல்லாஹ்வுக்கு மாற்றமானது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமானது என்று சொல்லி ஒரு மனிதன் தீமையை தவிர்க்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அல்லது ஒரு தீமை, இனி செய்ய போற தீமையை தவிர்க்கிறான். இப்படி ஒரு தீமை இருக்கிறது, வேண்டாம், இதை நாம் செய்ய வேண்டாம், இது சரியாக வராது, இது தவறு, இது தீமையாக இருக்கிறது, இதை நாம் செய்யக்கூடாது, ஒரு காலம் செய்யக்கூடாது என்று அவன் தீமையை செய்யாமல் விட்டு விடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். இது என்ன? இது மிகச்சிறந்த ஒரு ஈமான் ஆகும். அது அவனிடம் ஈமான் இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று அதுதான். தீமையை அவன் தவிர்க்கிறான, அல்லாஹ்வுக்கு பயப்படுறான, இது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கிறது என்று எண்ணுகிறான, உணர்கிறான, அது அவனுடைய ஈமானின் உந்துதல், அவனிடத்துல ஈமான் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் அது சிறந்த ஈமானாக கூட இருக்கும். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ அதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக விரும்புகிறாரோ, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காகவே கொடுக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காகவே தடுத்துக் கொள்கிறாரோ, அவருடைய ஈமான் பரிபூரணமாகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தியை அல்பானி அவர்கள் சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் பல அறிஞர்களும் இதனை சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். வேறு சில அறிஞர்கள் இந்த செய்தியை பலவீனமானது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் பல்வேறு அறிவிப்புகளினுடைய அடிப்படையிலே பார்க்கும்போது இந்த செய்தி சரியான அறிவிப்பு வழியாக ஒன்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. செய்தி என்ன சொல்லுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒருவன் அல்லாஹ்வுக்காக விரும்புகிறான், மன் அஹப்ப லில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே விரும்புகிறான். அப்படின்னா அவன் எதை செய்கிறானோ அது அல்லாஹ்வுக்காக, அவன் எதை விரும்புகிறானோ அது அல்லாஹ்வுக்காக, அவனுடைய விருப்பு அல்லாஹ்வுக்காக இருக்கிறது. ஒருவன் ஒன்றை விரும்புகிறான் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த உலகத்துல அதன் மூலம் நாம் நன்மை அடைய வேண்டும், மறு உலகத்திலும் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் விரும்புகிறான், அல்லாஹ்வுக்காக விரும்புகிறான். அபகதனில்லா, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறான். இது தீமை, இது தவறு, இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, இதனை நாம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வுக்காகவே ஒருவன் வெறுத்து ஒதுக்குகிறான். அல்லாஹ்வுக்காகவே ஒருவன் கொடுக்கின்றான். அவனுடைய செல்வத்தை, அவனிடம் இருக்கக்கூடிய பாக்கியங்களை, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகளை பிறருக்கும் கொஞ்சம் என்ன செய்யறான்? கொடுத்து உதவுறான். இது யாருக்காக? அல்லாஹ்வுக்காகவே கொடுத்துக் கொள்கிறான், அல்லது அல்லாஹ்வுக்காகவே தடுத்துக் கொள்கிறான், கொடுக்காம இருக்கிறான். வேண்டாம், இது தப்பு, இந்த விஷயத்துக்கு நாம் செலவு செய்வது என்பது அது தவறானது என்று அல்லாஹ்வுக்காகவே என்ன செய்யறான்? தவிர்க்கிறான். ஒரு தீமையை தவிர்ப்பது கூட இதிலே அடங்கும். ஒரு தீமையை அவன் என்ன செய்யறான்? தடுத்துக் கொள்கிறான். எதற்காக? அல்லாஹ்வுக்காக. இதை செய்ய வேண்டாம், இது பெரிய பாவம், இது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வது என்ற அடிப்படையில் அவன் அதனை தவிர்த்துக் கொள்கிறான் என்றும் எடுத்துக் கொள்ளலாம். இப்படியெல்லாம் அவன் நடந்து கொண்டால் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான்,
அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இது ஈமானுடைய பரிபூர்ணத்துவத்தினுடைய ஒரு பகுதி. எது? அல்லாஹ்வுக்காக ஒரு தீமையை ஒருவன் தவிர்க்கிறான், வேண்டாம், இது ஹதீஸுக்கு எதிரானது, இது நபி வழிக்கு எதிரானது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டாதது, இதனை நாம் செய்ய வேண்டாம், தவிர்த்து விடுவோம். எது சுன்னத்தோ அதை நாம செய்து கொள்வோம். அப்படியே நாம இருப்போமே, சுன்னத்தின் அடிப்படையில் செயல்பட்டுக்கிடுவோமே, இது எதுக்கு தேவையில்லாத ஒன்று, இதனால் நமக்கு மறுமையில் பிரச்சனை வரும் என்று ஒருவன் தவிர்த்து கொள்வது என்பது அவனுடைய ஈமான் பரிபூரணமாக இருக்கிறது என்பதற்கான சான்று. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பனி இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லி காட்டுறான். எதுக்கு அவர்களை பற்றி சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய செயல்பாடு உங்களிடத்துல வந்து விடக்கூடாது, அவர்களுடைய எண்ணம் உங்களிடத்துல ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், பனி இஸ்ரவேலர்களை பற்றி, முந்தைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படி இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேலர்களில் காஃபிர்கள், பனி இஸ்ரவேலர்களில் காஃபிர்கள், அவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினால், அவர்களுடைய நபிமார்களுடைய நாவினால அவங்க சபிக்கப்பட்டிருக்கிறாங்க. நபிமார்கள் இவங்களுக்கு சாபம் இருக்கிறது என்று சொன்னால் சும்மா சொல்ல மாட்டாங்க, அது அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில தான் சொல்லுவாங்க. சும்மா யாரையும் உனக்கு சாபம் உண்டாகட்டும், நீ நாசமா போ அப்படின்னா இறை தூதர்கள் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் ஒருவருக்கு எதிராக இறை தூதர்கள் பிரார்த்திக்க மாட்டாங்க. அவங்க அப்படி பிரார்த்திக்கிறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்று, அவர்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டதை எடுத்து சொல்வாங்க, அதுவும் நாவினால் சொல்வது, அல்லது அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதற்காக சொல்வார்கள், அது நாவினால் சொல்வது. ஆக பனி இஸ்ரவேலர்களில் காஃபிர்கள், இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களை காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பின்னால் வருகிறது என்ன காரியம் அப்படிங்கிறது. அந்த காஃபிர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாருடைய வாயால? இரண்டு நபிமார்களுடைய வாயால. யாரெல்லாம்? தாவூது மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாயால அவர்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸாலிக, இது ஏன் என்று சொன்னால், இவர்கள் ஏன் சபிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், பிமா அஸௌ, அவர்கள் மாறு செய்ததனால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்ததனால். அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறான் என்று அவர்கள் அதை செய்யவில்லை, அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறான் என்று அவர்கள் அதை தவிர்க்கவில்லை. அப்போ செய்வதும் தவிர்ப்பதும் என்று அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதனுடைய விருப்பத்தின் அடிப்படையிலான இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி இருக்கிறாங்க, இப்படித்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று நாம் செல்லணும். அப்படி அவங்க செல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் இதை தவிர்க்க சொல்லி இருக்கிறார்கள், இதை விட சொல்லி இருக்கிறார்கள், செய்யக்கூடாது என்று நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் என்று வரும்போது அப்படி நடக்க வேண்டுமா இல்லையா? அப்படி அவர்கள் நடக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வரம்பு மீறியும் இருந்திருக்கிறார்கள். வரம்பு மீறி இருக்கிறாங்க. இறை மார்க்கத்துல வரம்பு மீறுவது, அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதனுடைய வழிகாட்டுதல்ல வரம்பு மீறுவது, வரம்பு மீறுவதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு காரணமாக, ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. இந்த ரெண்டு காரியத்தினாலும் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினால் சபிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறார். என்ன அர்த்தம்? இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அதுல நம்மளை என்ன செய்யணும்? சுருக்கிக் கொள்ளணும். அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதையெல்லாம் வழிகாட்டவில்லையோ அதிலிருந்து நாம விலகி நிற்கணும், அதை தவிர்க்கணும். அதுதான் இங்கு நமக்கு போதிக்கப்படுகிறது. கடந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் இதை செய்ய மறுத்தார்கள், வரம்பு மீறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரம்பு மீறுவதை, உங்களையும் வரம்பு மீறுவதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன், வஇய்யாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன், வரம்பு மீறுவது, வரம்பு வல் குலுவ வஇய்யாக்கும் வல் குலுவ ஃபித்தீன், உங்களையும் இறை மார்க்கத்தில் வரம்பு மீறுவதையும் நான் எச்சரிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன சொன்னாங்க? அதையும் சேர்த்து சொல்றாங்க. இன்னமா அஹ்லக மன் கான கப்லக்கும் அல் குலுவு ஃபித்தீன்,
உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் நாசமாக போனதுக்கு காரணம் இறை மார்க்கத்துல வரம்பு மீறுவதுதான் அப்படின்னு சொன்னான். முஸ்னத் அகமதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ வரம்பு மீறுதல் என்பது மார்க்கத்துல அல்லாஹ் நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். அதற்கு சில வரம்புகள் இருக்கிறது. அந்த மார்க்கத்திற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அந்த மார்க்கத்திற்கு சில வழிகாட்டுதல் இருக்கிறது. அந்த வழிகாட்டுதலில் நின்று நாம் அந்த மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நாம் அந்த வழிகாட்டுதலுக்கு எதிராக சென்று மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க கூடாது. இது வரம்பு மீறுதல். இந்த வரம்பு மீறுதல் தான் கடந்த காலத்தில் வாழ்ந்த சமுதாயம் நாசமாகி இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் அங்கு சொல்றான். இந்த பனி இஸ்ரவேலர்கள் இப்படி எல்லாம் போனதுனாலதான் அவங்க காஃபிர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். லோயினல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களில் காஃபிர்கள் சபிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹ் அவர்களை காஃபிர்கள் என்று சொன்னதன் காரணம் என்ன? அவங்க வரம்பு மீறுறாங்க. அவங்க அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு எதிராக போய்கிட்டாங்க. அது குஃப்ரு தான், தெளிவான குஃப்ரு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், இங்கு எச்சரிக்கை விடுக்கிறான். இதையெல்லாம் நாம கவனத்தில் வைக்க வேண்டும். ஆக அல்லாஹ்வுக்காக நாம ஒன்றை தவிர்ப்பது என்பது அது இறை மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அதே போல இன்னொரு செய்தியும் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மூமினுடைய விருப்பு வெறுப்பு அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்பை பின்தொடரக்கூடியதாக இருக்கிறோம். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை ஒரு மூமின் விரும்ப வேண்டும். அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அதை ஒரு மூமின் வெறுக்க வேண்டும். இதுதான் ஈமானில் பற்றி பிடிக்க வேண்டிய மிகச்சிறந்த அம்சம். நம்மளுடைய விருப்பு வெறுப்பு எப்படி இருக்கணும்? நம்மளுடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ அதை நாம செய்யணும். நாம எதை நினைக்கிறோமோ அதை செய்யணும். அல்லது பிரத்தியார் என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து செய்யணும். அல்லது ஊர்ல 4 பேர் என்ன செய்யறாங்களோ அது மாதிரி நாம நடந்து கொள்ளணும். இப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய சுய விருப்பை பத்தி இங்கு நாம சொல்லல. உங்களுக்கு கோழி விருப்பமா இருந்தா அதை சாப்பிட்டு தொலைங்க. உங்களுக்கு அது விருப்பமா இருந்தா அதை சாப்பிடுங்க. அதெல்லாம் இங்கு நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய சாப்பாடு இங்கு சொல்லப்படுகிறதா? இல்லை. நம்மளுடைய உலக காரியங்கள் இங்கு பேசப்படுகிறதா? இல்லை. இந்த உலகத்துல நாம எப்படி வேண்டுமானாலும் நாம சாப்பிட்டுக் கொள்ளலாம், விரும்பிக் கொள்ளலாம், நடந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்யாத வரை அது நமக்கு கூடும். ஆனால் இங்கு ஒரு மூமினுடைய விருப்பு வெறுப்பு என்று சொன்னால் இறை மார்க்கத்துல ஒரு மூமினுடைய விருப்பு வெறுப்பு எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்பை பின்தொடரக்கூடியதா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த தோழர்கள் அப்படித்தான் நடந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய விருப்பு வெறுப்பை எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஒத்ததாக ஆக்கிவிட்டார்கள். குர்ஆன் எதை விரும்புகிறதோ அது தமது விருப்பமாக ஆனது. குர்ஆன் எதை வெறுக்கிறதோ அது தங்களுடைய வெறுப்பாக மாறியது. அதனால இன்னைக்கு அவர்கள் உச்சத்தில் இருக்கிறாங்க. அந்த முதல் சமுதாயம் இன்றைக்கு அல்லாஹ்வால் புகழப்படுகிறத ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறானே, அதனுடைய பொருள் என்ன? அதுதான் அவர்களுடைய விருப்பு வெறுப்பு குர்ஆன் ஹதீஸினுடைய விருப்பு வெறுப்பாக மாற்றிக்கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள். இதுல நான் விரும்புறதுக்கு என்னங்க இருக்கு? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படித்தான் நம்ம போகணும் என்று ஆகிவிட வேண்டும். இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னன்னா, இப்படி ஒரு சபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல்ல இப்படி ஒரு சபை இருக்கு. அப்போ அந்த சபையில கேட்குறாங்க, ஐயுரல் இஸ்லாமி அவுசத், இஸ்லாத்துல பற்றி பிடிக்க வேண்டிய மிகச்சிறந்த அம்சம் என்ன அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து சொன்னாங்க. என்ன சொல்லுவாங்க? இஸ்லாத்துல பற்றி பிடிக்க வேண்டிய சிறந்த அம்சம். சஹாபாக்கள் என்னன்னா சொல்றாங்க பாருங்க, சரியா தரும். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி தோழர்கள், அஸ்ஸலா, தொழுகைதானே, இன்னும் தினசரி பற்றி பிடிக்க வேண்டி இருக்குத, தினசரி தொழ வேண்டி இருக்கிறத, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழக வேண்டி இருக்கிறத, சரியா சொன்னாங்க, தொழுகைதான் அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹசனா, அது சரிதான், வமாஹிய பிஹா, ஆனா நான் கேட்டது அதுவல்ல. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? அடுத்து சொல்றாங்க, அப்போ தொழுகை இல்லையா, அப்பனா ஜக்காத்து அப்படிங்கிறான். ஜக்காத்துங்கிறதும் பற்றி பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம்தான். இல்லைன்னு நாம மறுக்க முடியாது. இன்னைக்கு ஜக்காத்து கொடுக்காதனால நிறைய விளைவுகள் ஏற்படும். இந்த துனியாவிலே ஏற்படும், மறுமையிலே ஏற்படும். ஜக்காத் என்பது செல்வந்தர்கள் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும்.
அந்த முறை சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நலிந்தவர்கள், ஏழைப்பாளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க, தன்னிறைவு பெற ஆரம்பிப்பாங்க. அப்போ அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான். அதனால அதையும் நாம பற்றி பிடிக்க வேண்டிய ஒன்று தானே என்ற அடிப்படையில சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவும் சரிதான், ஆனா நான் கேட்டது அதுவல்ல அப்படிங்கிறான். பிறகு என்ன, நபி தோழர்கள் சொல்றாங்க, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது அப்படிங்கிறான். அப்ப அதுவும் சரிதான், நான் கேட்டது அதுவல்ல அப்படிங்கிறான். பிறகு சொல்றாங்க ஹஜ்ஜு செய்வது என்று சொல்றாங்க. அதுவும் சரிதான், ஆனா நான் கேட்டது அதுவல்ல அப்படிங்கிறான். கடைசியில ஒன்ன சொல்றாங்க சஹாபா, அப்ப ஜிஹாது என்று சொல்றாங்க. ஜிஹாது உயிர் தியாகம் பண்ணுவது, அறப்போரில் கலந்து கொள்வது. அப்போலாம் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க எதிரிகளோடு. அப்ப அந்த போராட்டத்தில் கலந்து உயிரையும் உடமையும் பணையம் வைத்து அந்த போராட்டத்தில் ஜிஹாது செய்வது அப்படின்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் சரிதான், அதுவும் நல்லதுதான், ஆனா நான் கேட்டது அதுவல்ல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அதுக்கு விளக்கம் சொல்லி ஆகணும். சொல்றாங்க என்ன, இன்ன அவுஸத உரல் ஈமான் அன் துஹிப்ப ஃபில்லாஹ் வ துப்கில ஃபில்லாஹ். ஈமானிலேயே பற்றி பிடிக்க வேண்டிய மிகச்சிறந்த அம்சம் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வுக்காக விரும்புவதும் அல்லாஹ்வுக்காக வெறுப்பதும். முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை ஒரு மூமின் விரும்ப வேண்டும். அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அதை ஒரு மூமின் வெறுக்க வேண்டும். ஒரு மூமினுடைய விருப்பு வெறுப்பு அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்பை பின்தொடரக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் நீங்க காலாகாலத்துக்கு நீங்க பற்றி பிடிக்க வேண்டிய ஈமான்ல சிறந்த அம்சம். நீங்கள்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு இருக்கிறீங்க, வேதங்களை நம்பி இருக்கிறீங்க, மறுமையை நம்பி இருக்கிறீங்க, நீங்கள்லாம் ஈமான் கொண்டு இருக்கிறீங்க, தொழுறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, இதெல்லாம் செய்றீங்க. ஆனா காலாகாலத்துக்கு உங்களிடம் இருக்க வேண்டிய, நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு பிடிமானம் இருக்கிறது சொன்னால் இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணும். உங்களுடைய விருப்பும் வெறுப்பும் அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புக்கு ஒத்ததாக இருக்கு. அல்லாஹ் விரும்புவதை நீங்கள் விரும்ப வேண்டும், அல்லாஹ் வெறுப்பதை நீங்கள் வெறுக்க வேண்டும். இதை என்றைக்குமே நீங்கள் மறந்துவிடக்கூடாது. காலம் முழுவதும் இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டுதான் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த மூணும் ஈமானுடைய டேஸ்ட், இந்த மூன்றும் இருக்கிறதே அது என்ன, ஈமானுடைய டேஸ்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. யாரிடம் அந்த மூன்று விஷயங்கள் காணப்படுகிறதோ அவர் ஈமானுடைய டேஸ்டை, சுவையை சுவைத்து விட்டவராவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதுல ஒண்ணு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஐயகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் மற்ற எல்லாவற்றையும் விட அவனுக்கு மிக பிரியமானதாக இருக்க வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முதலாவது விஷயம். மற்ற விஷயங்கள் நம்ம பின்னால பார்ப்போம். இந்த ஒன்றுதான் இப்ப நமக்கு தேவையான மூன்று செய்தி. அந்த மூன்றும் யாரிடத்துல இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்தவராவார். முதலாவதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது என்ன, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் மற்ற எல்லாவற்றையும் விட இவனுக்கு விருப்பமானதாக. தம்முடைய செல்வம், தம்முடைய செல்வாக்கு, தம்முடைய சொந்த பந்தம், தம்முடைய ஊரு மக்கள், உற்றார் உறவினர், அண்டை வீட்டுக்காரர், பிள்ளைகள் என அனைத்தை விடவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுக்கு விருப்பமாக ஆகிவிட வேண்டும். இப்படி ஒரு நிலை அவனுக்கு வந்து விட்டால் என்ன நடக்கும், அவனுடைய விருப்பு வெறுப்பு எல்லாமே அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புக்கு உகந்ததாக ஒத்துப்போனதாக இருக்கும். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை விரும்புவான், அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அதை வெறுப்பான். அவனுடைய உள்ளத்துல சுயமாக செயல்படுவதற்கென்று எதுவுமே இருக்காது. அவன் தன்னுடைய மனோ இச்சின் அடிப்படையில் போகவே மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய விருப்புக்கு மாற்றமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் வெறுப்பதை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற முடிவு கோருவார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை நம் எல்லோரிடத்திலும் வர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக என கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீ ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்காக விட்டு விடுகிறாய் என்று சொன்னால் அதற்கு பகரமாக அல்லாஹ் உனக்கு அதை விட சிறந்ததை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீ அல்லாஹ்வுக்காக ஒன்றை நீ தவிர்க்கிறாய், வேண்டாம். நம்ம இப்ப அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். இது அல்லாஹ் தடை செய்தது, இது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தது, வேண்டாம், நம்ம இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க? அல்லாஹ்வுக்காக அதனை தவிர்க்கிறீங்க என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? அதற்கு பகரமாக அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு தருவான். இதுல இந்த ஹதீஸ்ல நாம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. என்ன? நாம ஒரு தீமையை தவிர்க்கிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை போட்டு சொல்றாங்க. நீங்க ஒரு தீமையை தவிர்த்து கொள்ளுங்கள், ஆனா அல்லாஹ்வுக்காக தவிர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி, அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் தவிர்க்க வேண்டும். எப்படி? இந்த நாட்டில் உள்ள அரசாங்கம் நமக்கு சொல்லுது, ஆட்சியாளர்கள் சொல்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு பயந்து நீங்க தவிர்க்கிறீங்க, அப்படி அல்ல. அல்லது இந்த யாரோ ஒருவர் சொல்றாங்க, நம்மளை வந்து மிரட்டுறாங்க என்பதற்காக அல்ல. அல்லது ஒரு அதாவது என்ன, ஒரு ஹயா, வெட்க உணர்வு, இதை செஞ்சா 4 பேர் நம்மளை ஒரு மாதிரியா நினைப்பாங்க, வேண்டாம் இதை தவிர்த்துருவோம் அப்படின்னு யாருக்கோ வெட்கப்பட்டு அல்ல. இப்படி எந்த நோக்கத்துக்காகவும் அல்லாமல், அல்லது நாம் சார்ந்து இருக்கக்கூடிய ஜமாத்துக்கு இது வந்து விரோதமாக இருக்கும், வேண்டாம் இதை நாம தவிர்த்துருவோம், இல்லைன்னா அவங்க என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படி நம்ம நினைக்கிறது. நாம் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்கு அல்லது இயக்கத்திற்கு இது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவதற்காக அல்ல. அல்லாஹ்வுக்காக, இதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், வெறுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு எதிராக நிற்கிறாங்க என்பதற்காக நாம் தவிர்க்கிறோம் என்று சொன்னால் அதற்காக அல்லாஹ் தரக்கூடிய சன்மானம் என்ன? அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு தருவார். அது நீங்கள் எதை தவிர்த்தீர்களோ அது மாதிரியான ஒன்றை, அதை விட சிறந்த ஒன்றை தரலாம். அல்லது நீங்கள் வேறு விஷயத்தையும் அல்லாஹ் தரலாம். நீங்கள் தவிர்த்த விஷயத்தில் இருந்துதான் சிறந்ததை கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. வேறு பல சிறந்ததையும் அல்லாஹ் தருவான். என்ன? அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய நேசத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க தவிர்க்கிறீங்கன்னு சொன்னா இறை நேசம். எதற்காகவும் நாம் எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக நாம செய்யணும், எதை தவிர்த்தாலும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அல்லாஹ் உங்களுக்கு தரலாம். அல்லது அதுல ஒரு மன அமைதியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது இஸ்லாத்துக்காக உங்களுடைய இதயத்தை அல்லாஹ் திறந்து கொடுக்கலாம். எது வேண்டுமானாலும் அல்லாஹ் தரலாம். ஆனால் அது அதை விட சிறந்ததாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்தினுடைய நன்மையும் தரலாம், மறு உலகத்தினுடைய நன்மையும் தரலாம். அல்லாஹ் சொல்வது போல, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்தில் மறு உலகத்தில் நன்மையை தருவாயாக, நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ் கற்றுத்தருகிறான ஒரு துவாவை. அந்த அடிப்படையில் இந்த உலக மறு உலக நன்மையை கூட என்ன செய்யலாம்? அல்லாஹ் உங்களுக்கு தரலாம். எனவே நாம அல்லாஹ்வுக்காக தவிர்ப்போம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்திருக்கு. அல்லாஹ்வுக்காக அவர்கள் தவிர்த்ததனால் அவர்கள் அடைந்த பலன் என்னென்ன, அவர்களிடம் வந்த குணங்கள் என்னென்ன, அவர்களிடம் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன, இதையெல்லாம் நாம் என்ன செய்யறோம்? வரலாற்றை படித்திருக்கிறோம். இன்றைக்கு மிகச்சிறந்த மனிதர்களாக, முன்மாதிரி சமுதாயமாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய விருப்பு வெறுப்பு அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புக்கு ஒத்ததாக இருந்ததனால்தான். எனவே நாம் அல்லாஹ்வுக்காக தீமையை தவிர்ப்போம். அத்தகைய ஒரு நிலையை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.